நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆனி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? இந்த ஆனி மாதத்துல நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆனி மாதம். அப்போ இந்த ஆணியில் அவர் உள்ள நுழையும் போது மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாகவே இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வலிமையான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரனுடைய இணைவு தான் ஒரு பெரிய மாற்றம். கிட்டத்தட்ட ஆரம்பத்திலேருந்து இந்த கிரக இணைவு ஒரு மனிதர்களுடைய பொருளாதார நிலைகளை மாற்றியமைக்கக்கூடிய தன்மையில் உருவாகும் என்பது உண்மை. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா புதன் பகவான் பார்த்திங்கன்னா ஆனி மாதம் தொடக்கத்தில் அவர் மிதுனத்தில் இருந்தாலும் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அவர் கடகராசிக்குள்ளேயும் அவருடைய பயணங்கள் போகுது அப்படிங்கிறது உண்மை. ஸோ சுக்கிரனவர் நம்முடைய சிம்ம ராசிக்குள்ளேயும் தன்னுடைய பயணத்தை இந்த மாதத்தில் அவர் பிற்பகுதிக்கு மேலே தொடங்குவார் என்று பார்க்குறோம். ஸோ கேதுவானவர் நம்முடைய சிம்ம ராசியிலே இருக்கார். அதுக்கடுத்து நம்ம நிழல் கிரகமான இன்னொரு கிரகமான ராகு பகவான் நம்முடைய கும்பராசியும், அதே போல் சனி பகவான் மீன ராசியிலும், அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் அவர் நம்முடைய மேச ராசியில் தொடக்கத்தை பயணிப்பார்ங்கிறது உறுதி. ஸோ இப்படி கிரக அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆனி மாதத்தில் ஏற்பட போகின்ற நன்மைகள் என்ன? என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க? என்னென்ன விஷயங்கள மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, உங்களுக்கான ராசிக்கான பதில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு, இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் நிறைய ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் என்ன விஷயத்துக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, எது கிடைச்சா அதை பொக்கிஷம்னு நினைப்பீங்களோ, எது கிடைச்சா அதை சந்தோஷமாக ஏற்றுக்குறீங்களோ, எந்த உறவு வந்தால் மன நிம்மதின்னு எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விதமான எதிர்பார்ப்புகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆனி மாதத்தில் சூப்பராக கொடுக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மனசில் உள்ள வலி அப்படின்னு சொல்லுவோம், அது ஆறா வழியாக இருக்கும். கல்லடி கூட பற்றலாம் சார், இந்த கந்திஷ்டியை படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கந்திஷ்டி தான் அதிகமாக இருக்குது, நான் வாழ்கிற வாழ்க்கை கந்திஷ்டி வேறையாங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறேன். ஏன்னா நான் வெளி தோட்டத்தில் தோரணையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் வர்ற கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது சார். தினம் தினம் நொந்து நொந்து வாழ்ந்து இருக்கேன். ஸோ வாழ்கிற வாழ்க்கையை வாழணுமாங்கிற மாதிரிலாம் வாழக்கூடிய உச்சராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான நெகட்டிவான தாட்டெல்லாம் உங்களை விட்டு போகும். ஸோ இந்த தாட் ஏன் வந்துச்சுன்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் அனுபவப்பட்டீங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க, அதனால தான் வருது. நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தைக்கு ஏற்ற ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வலிமை. கட்டாயமாக கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் உங்களுடைய முயற்சிகளில் உள்ள தடைகள் விலக போகுது. என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அந்த முயற்சியில் உங்களுக்கு ஒரு நன்மை கிரகங்கள் கொடுக்குங்கிறதும் உண்மை. குழந்தைகள் அற்புதமாக வளரப்படும். உங்கள் குழந்தைகளுடைய பேச்சு கண்டு நீங்கள் அப்படியே மெய் சிலுக்க போகிறீங்க. என் குழந்தைய அப்படி இருக்கான், என் குழந்தைய எவ்வளோ அழகாக பேசுகிறான் அப்படின்னு நீங்களே மனசார சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய ஏற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிரகங்கள் கொடுக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் வந்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிருக்கு. ஏற்கனவே நீங்கள் விட்டு கொடுத்தா போவீங்க. ஸோ இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அம்மாவளி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை விற்கிறது யாராவது முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த காலகட்டம் வேண்டாம். புரியுதா? ஏன்னா நீங்கள் விற்கிற சொத்தோட வேல்யூவோட உங்கள்கிட்ட கம்மியாக சொல்லி விற்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகளிடம் வாதம் பண்ணுவதை நிறுத்த வேண்டும். ஏன்னா வண்டியில் லைசன்ஸ்லாம் போவீங்க, எல்லாரையும் விட்டுருவாங்க, கரெக்டாக உங்களை பிடிப்பாங்க.
ஸோ அப்போ நீங்கள் லைசன்ஸ் வீட்டில் இருக்குது, ஆர்சி புக்கு வீட்டில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது விவாதங்கள் வரும். ஸோ அப்போ தேவையில்லாத ரொம்ப பெரிய விவாதங்கள் வராமல் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க கொஞ்சம் ஹார்டாக பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப விவாதம் பண்ணாமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துடுங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி வில்லங்கம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான அமைதி பெற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ உங்களுக்கான வழிபாடு காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கணும். காமாட்சி அம்மன் வழிபாடு கவலைகளை மறந்து விருச்சக ராசி ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசியாக இருக்கும் என்பது உண்மை.